மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உறவில் ஒழுங்கு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். அமைதியானதொரு தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கும் தலைப்பு உறவில் ஒழுங்கு அப்படின்ற தலைப்பை எடுத்து சிந்தனை செய்ய இருக்கோம். இப்போ உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி, சகோதரர்கள் சகோதரிகள், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் முதலாளி தொழிலாளி, ஆசான் மாணவன், கடவுள் பக்தன், குரு சிஷ்யன், இப்படி உறவுகள் உறவு முறைகள் இருக்கு. இவை அனைத்தும் தான் உறவுகள் அப்படின்னு. அப்போ இந்த உறவுகள் ஒழுங்காக இருக்கிறதுக்கு நம்மிடையே நாம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கம். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ உறவில் ஒழுங்கு ஒழுங்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒழுக்கமான நடத்தை, அதாவது பொறுமை வேணும், உண்மை வேணும், அதே மாதிரி பிறர் மீது நம்ம மரியாதை செலுத்தணும், நம்மளுடைய சொற்கள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், நம்மளுடைய செயல்ல ஒரு நேர்மை இருக்கணும், நம்ம மனசுல இருந்து அன்பு வெளிப்படணும். இதெல்லாம் தான் ஒழுங்கு. இது தனி மனிதனுக்கு மட்டுமா அப்படின்னா இல்ல. இது சமுதாய வாழ்விற்கு மிக முக்கியமா தேவைப்படுறது தான் இந்த உறவில் ஒழுங்கு அப்படின்றது. அப்போ அனைவரையும் நாம நேசிக்கணும், அதுதான் உறவிலோட ஒழுங்கு. அதுதான்
உறவுகளுக்கு ஒரு தூணா அமைக்கும். அந்த அனைவரையும் நம்ம நேசிக்கிறது. அப்போ நம்ம பேசுற வார்த்தைகளும் சரி, நம்ம நடந்துக்கிற விதமும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு தெய்வீகமான நிலையில இருக்கணும். அப்போ நம்ம அப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய மனச நாம வந்து முதல்ல ஒழுங்குபடுத்தணும். இது மாரியெல்லாம் நாம நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம மனச நாம ஒழுங்குபடுத்திக்கணும். இப்போ உறவுகள்ல ஒழுங்கு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு உறவுக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைய மீறி போகாம, ஒரு லிமிட்டா நாம வந்து உறவுகளோட தொடர்பு கொள்ளணும். அதே மாரி நம்மகிட்ட பொறுமை வேணும், நம்பிக்கையும் வேணும். அ ஒரு நேர்மறையோட நாம அ நட எ இ இருக்கணும். அதே மாரி உறவுல வந்து உரிமை இருக்கலாம். ஆனா, அந்த உரிமையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அந்த வரம்ப மீறி நாம வந்து அந்த உறவுல வந்து அ உறவு கொண்டாடக்கூடாது. அப்போ குடும்பத்திலே ஒழுங்கு இல்லைன்னா, சமுதாயத்துல எப்படி ஒழுங்கு வரும்? ம். இப்போ வந்து மாமியார் மருமகளுக்கிடையே சண்டை வருது. அதே மாரி தந்தை மகனுக்கிடையே பேச்சுவார்த்தையே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கையே இருக்காது. அப்ப நண்பர்களுக்கிடையே வந்து ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். அ உறவுகள்ல வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துச்சா, அப்போ வந்து மருமக வந்து மனசு திருந்தி காப்பி எடுத்துட்டு போய் மாமியார் கிட்ட குடுத்து, "இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அத்த. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்கள பார்த்து நான் நடந்துக்கிறேன்." அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னதும், அந்த அந்த சண்டைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. அப்போ அந்த அளவுக்கு வார்த்தைகள் மிக கவனமாக நம்ம வந்து பேசும்போது, அந்த ஒழுங்கு கடைபிடிக்கும்போது, அந்த ஒரு வார்த்தையே அந்த உறவ வந்து இனிமை கொ கொண்டு வந்தது. அப்போ அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அந்த வார்த்தையிலும் ஒழுங்கு இருக்கணும். அன்பில் ஒழுங்கு கலந்து இருந்தால் அதுவே நிஜமான பாசம். அப்போ உறவுகளுக்கு நான் உறவுகளோட ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவுமே உறவினர்களோட பேசுறதுக்கு நேரம் குடுக்கணும். அவங்களோட உணர்வுகள நாம புரிஞ்சு, அதுபடி நாம நடந்துக்கணும். நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னா, உடனே அவங்க கிட்ட நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, மன்னிப்பும் நம்ம கேட்கணும். நம்ம வந்து நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, பொறுப்பா நாம நடந்துக்கணும். இப்போ அதனால அந்த மாரி இருந்தோம்னா, அந்த உறவுகள்ல ஒரு ஒழுங்கு நம்ம கடைபிடிக்கலாம். அந்த ஒற்றுமையும் நமக்கு நீடித்து இருக்கும் உறவுகள்ல. உறவுகள் வந்து அ உறவுகளை நாம நட்போட வச்சுக்கிறதுக்கு அன்பு இருந்தா போதும். அன்போட சேர்த்து இந்த ஒழுங்கும் நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ நமக்குள்ள தான் இந்த மாற்றம் தேவை. இந்த ஒழுங்க வந்து நமக்குள்ள இருந்து தான் நாம கொண்டு வரணும். இப்போ இந்த உறவில ஒழுங்கு கடைபிடிக்கணும்னா, அதுக்கு எப்படியெல்லாம் ஒரு வ ம் நம்ம வழிமுறைகள கடைபிடிக்கணும் அப்படின்னா, நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்ற ஒரு அகந்தைய நாம விட்டுடணும். எல்லாருமே சமம் தான். நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எளியவர்கள் கிட்ட கூட அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அத நாம உணரணும். நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம காமிச்சுக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, ஒரு பிரச்சனையும் வந்து நாம அத எப்படி கையாளணும்னா, ஒரு நாசூக்கா கையாளணும். விட்டு குடுக்கணும். சில விஷயங்கள விட்டு குடுத்துட்டு போயிட்டோம்னா, அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளே வராது. அதே மாரி சில சங்கடங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். அந்த சங்கடங்கள நாம வந்து அந்த இடத்துல அம் சகிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா, அங்க பிரச்சனையே வராது. இப்போ நான் சொல்றது தான் சரி, நான் செய்யறது தான் சரி அப்படின்னு நம்ம வாதாடக்கூடாது. அ அடுத்தவங்க என்ன செய்றாங்க, அவங்க நிலையில அவங்க எப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க, எப்படி செய்றாங்க அப்படின்றது அவங்க நிலையில இருந்து நாம கவனிக்கணும். நான் தான் சொல்றது சரி, நான் செய்யறது தான் சரி அப்படின்னு நாம அவங்க கிட்ட ஆர்குமென்ட் பண்ணவே கூடாது. அதே மாரி அளவுக்கு அதிகமா தேவைக்கு அதிகமா நாம வந்து ஆசைப்படவே கூடாது. அது உறவுகளா இருந்தாலும் சரி, பொருட்களா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான ஆசை வந்து பேராசை, பெருநஷ்டம். அதே மாரி ஒரு 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 சிலரு ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்கன்னா, உடனே அந்த விஷயம் நம்ம நம்பவே கூடாது.
அதான் சொல்லுவாங்க, காதால கேட்பதும் பொய், கண்ணால பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பது தான் மெய் அப்படின்னு. அப்போ அந்த மாரி ஒரு அ வச்சுக்கிட்டு நம்ம வந்து ம் முழுசுவா தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம வந்து நம்பணும், எந்த ஒரு விஷயத்தையும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். அத வந்து அப்படியே பெருசா பூதாகாரமா நாம பண்ணவே கூடாது. அத வந்து ஒரு அற்பமான விஷயம் அப்படின்னு நெனைச்சு, அத பெருசுபடுத்தாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிடணும். மத்தவங்ககிட்ட நாம எப்படி பேசணும்னா, இனிமையா பேசணும். இதமான சொற்களையே நாம வந்து பேசணும். அப்போ அந்த மாரி இருக்கும்போது அங்க வந்து விவாதங்கள் தொடராது. அப்போ நம்ம பேசுற அந்த பேச்சுலயும் சரி, நம்ம நடந்துக்கிற விதத்திலயும் சரி, நம்மகிட்ட ஒரு அடக்கம் அப்படின்ற ஒரு பண்ப நாம வந்து கொண்டு வரணும். நமதாக்கிக்கணும். அந்த அடக்க அட அடக்கமான ஒரு பண்ப நமதாக்கிக்கிட்டு, அந்த மாரி ஒரு பேச்சிலயும் இருக்கணும், நம்மளுடைய நடத்தையிலயும் இருக்கும். இப்ப உறவுகள் அப்பப்போ நேர்ல உட்கார்ந்து சந்திச்சு, மனம் விட்டு பேசும்போது, அந்த ம் அ வேற வேற மாரி நினைச்சிருப்பாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு நெனச்சிருப்பாங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு நெனச்சிருப்போம். அது எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது, அதனுடைய தீர்வு அதுக்கு நெறைய விளக்கங்கள் கிடைக்கும். குடும்பத்திலயும் வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளயும் சரி, நட்புலயும் சரி, உட்கார்ந்து தீர விசாரிச்சு நம்ம பேசும்போது, அது வந்து நம்ம நெனச்சிருந்தது தப்பு. நாமளே நெறைய விஷயங்கள் நம்ம உணர்ந்திருப்போம். அப்போ நம்ம வந்து பிரச்சனைகள் நமக்கு வந்துடுச்சுன்னா, பிரச்சனைகள் இருக்கு. நம்ம குடும்பத்திலயும் சரி, உறவினர்கள்லயும் சரி, அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம உதவி செய்யலாம். அப்படியெல்லாம் இல்லாம, நாமளே போயிட்டு, "உனக்கு என்ன வேணும்? என்ன செய்யணும் அப்படின்னு நான் தயாரா இருக்கேன்." அப்படின்னு இறங்கி போய் நாம வந்து அவங்க கிட்ட பேசணும். அந்த மாரி பண்ணும்போது உறவுகள்ல வந்து ஒரு ஒழுங்கு நமக்கு வந்து உறவு முறையில கிடைக்கும். அது மாரி நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணம், சொல், செயல் ஆகிய ஏதென்றாலும் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடல் உணர்ச்சிக்கோ, அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் அப்படின்றாரு. அது வந்து எப்போ நமக்கும் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த காலத்திலும் இல்ல, எந்த காலத்திலும் இல்ல. அது வந்து துன்பம் தராத செயல்கள் தான் ஒழுக்கம் அப்படின்றாரு. இந்த ஒழுக்கம் அப்படின்றது வந்து உயிரை விட மேல நாம வந்து கடைபிடிக்கணும். அப்போ எல்லாத்துலயும் ஒரு கவனம் இருக்கணும். எப்படின்னா, நம்ம எண்ணத்துலயும் கவனம் இருக்கணும். நம்ம பேசுற சொற்கள்லயும் கவனமா சேர்த்து சொல்லணும். செயல்களையும் கவனம் இருக்கணும். அப்ப அந்த மாரி வரும்போது நம்ம பழக்கத்திலயும் ஒரு கவனம் இருக்கணும். அந்த பழக்கங்கள்லாம் நமக்கு வந்து ஒழுக்கமாகுது. அப்போ ஒழுக்கத்துல நம்ம கவனமா இருந்தா தான், இந்த ஒழுக்கம் தான் நம்மளுடைய வாழ்வையே வடிவமைக்குது அப்படின்றாங்க. ஒழுக்கத்தில் கவனமா இருக்கணும். ஏன்னா, ஒழுக்கம் தான் நம்மளுடைய வாழ்வையே வந்து வடிவமைக்குது. அப்போ வந்து ஒழுக்கத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்த நம்ம கடைபிடிச்சாவே, இப்போ நம்ம இந்த உறவில்ல வந்து ஒழுங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நமக்கு ஆசான் அவர்கள் வந்து குடுத்திருக்காங்க. அப்போ ஒழுக்கமும், அறமும் வேறு வேறா உணர்த்தப்படினும் ஒன்றில் மற்றது அடங்கும் அப்படின்னு மாக்கோலத்துல சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒழுக்கம் தான் அறத்தின் முதல் உறுப்பு. ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்போ ஒழுக்கம் தான் முதல்ல சொல்றாரு. அப்புறம் தான் வந்து கடமையும், ஈகையும் 2வதா சொல்றாரு. அப்போ வந்து ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம்ன்றது நமக்கு இந்த "மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்துல" வந்து இந்த கவி குடுத்திருக்காரு நமக்கு. இப்போ வேதாத்திரியத்துல எப்படியெல்லாம் ஒழுக்கம் இருக்குன்னா, எண்ணத்திலே ஒழுக்கம், சொல்லில் ஒழுக்கம், செயலில் ஒழுக்கம், பார்வையிலே ஒழுக்கம், உணவில் ஒழுக்கம், ஆண் பெண் நட்பு ஒழுக்கம், உடையில் ஒழுக்கம், குழந்தை வளர்ப்பில் ஒழுக்கம், கற்பு நெறியில் ஒழுக்கம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம வேதாத்திரியத்துல நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் இவ்வளவு ஒழுக்கத்தையும் நமக்கு வந்து குடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்த ஒழுக்கங்களை கடை கடைபிடிக்கும்போது நமக்கு வந்து அந்த உறவில் ஒழுங்கு நமக்கு வந்துரும். ஆமா. நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதே மாதிரி தான் நாம அடுத்தவங்ககிட்டயும் நாம நடந்துக்கணும். அப்போ அது மாரி நடந்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து இந்த மனஸ்தாபங்கள் வரவே வராது. ஐயன் திருவள்ளுவர் கூட ஒழுக்கத்திற்கு ஒண்ணு திருக்குறள் சொல்லியிருக்காரு. "ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒழுக்கத்த ஒருவர் உயிரைப் போல நினைத்து வாழ்ந்தால், பிறரோட கருத்துக்கும், தேவைக்கும் மதிப்பு கொடுத்து,
நம்மளுடைய தேவையையும் கருத்தையும் நிறைவு செய்து கொள்ளும் அந்த பெருந்தன்மை வந்து நமக்கு இயல்பா வரும் அப்படின்னு வள்ளுவர் குறள்ல சொல்லியிருக்காரு. மற்றொரு குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்றாரு. ஈதல் அப்படின்னா என்னன்னா ஈகை. அதாவது எந்த ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதை நாம வந்து தீர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுதான் வந்து ஈகை. அது இசைப்பட வாழ்தல் அப்படின்னா ஒழுக்கம். அதாவது துன்பம் இல்லாமல் வாழ்றது. யாருக்கும் நாம வந்து துன்பம் தராம வாழ்றது. இதுதான் ஒழுக்கம். வள்ளலார் வந்து பாடல் பாடியிருக்காரு. "தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே" அப்படின்னு பாடுறாரு. என்னை நான் அறிஞ்சுக்கிட்டு நான் இன்பமா இருக்கணும்னா, எனக்கு ஒரு தந்திரம் நீ சொல்லணும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடுறாரு. அப்போ என்ன அப்படின்னா, தன்னை அறிதல் அப்படின்றது சுய சோதனை. நான் வேற இல்ல, தெய்வம் வேற இல்ல. அது தெய்வத்துல இருந்து வந்த ஒரு பிம்பம் தான் நானு. அப்ப நானும் தெய்வம் ஒண்ணுதான் அப்படின்றது தான் தன்னை அறிதல். அப்போ இந்த தன்னைய அந்த தெய்வ நிலைய நாம அடையணும் அப்படின்னா, அதுக்கு வந்து 4 ஒழுக்கங்கள கடைபிடிக்கணும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. என்ன அந்த 4 ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தா, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு 4 ஒழுக்கத்த சொல்லியிருக்காரு. இப்ப இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிருக்கு ஆதாரமான இந்திரியத்தை பாதுகாப்பதற்காக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் தான் இந்திரிய ஒழுக்கம். அடுத்தது கரண ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மனச தியானத்தில் ஈடுபட செஞ்சு, தியானம் செய்ய செய்ய நம்மகிட்ட அந்த நற்குணங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் கரண ஒழுக்கம். இப்ப ஜீவ ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஜாதி, மத, இன வேறுபாடெல்லாம் இல்லாம எல்லாருமே நம்மவர்கள் தான். சமமாக மதித்து அது நடக்கணும். இந்த ஜாதி, மத பேதம் இல்லாம எல்லாருமே ஒரே இனம்தான் அப்படின்னு அந்த சமமா மதித்து நடக்கிறது தான் ஜீவ ஒழுக்கம். அடுத்தது ஆன்ம ஒழுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்துயிரும் தன்னுயிர் போல் எண்ணி நற்செயல்களில் ஈடுபடுவது ஆன்ம ஒழுக்கம் அப்படின்றாரு. எல்லா உயிருமே வந்து நம்ம உயிர் மாதிரிதான் அப்படின்றது தான் அந்த ஒழுக்கம் கடைபிடிக்கிறது தான் ஆன்ம ஒழுக்கம் அப்படின்றது. இப்ப 4 ஒழுக்கங்கள நம்ம கடைபிடிச்சோம்னா நாமளும் தெய்வ நிலையை அடையலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஜீவ காருண்ய ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றாரு. அவர்தான் பாடியிருக்காரு. "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்." இங்க வந்து எல்லா உயிரும் ஒன்றென நம்ம கருதணும் அப்படின்றாரு. உயிரை அப்படி சொல்லும்போது அதுக்கும் மேல போயிட்டு "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்" அப்படின்றாரு. இப்ப பசி, பிணி, கொலை, அப்போ ஜீவனுக்கு துன்பத்தை அளிக்குது. இந்த துன்பத்திலிருந்து நாம வந்து விடுபட்டு இந்த ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதாவது எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் கொடுக்காம இருக்கிறது அந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம். அதை கடைபிடிக்கணும். அந்த எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு நாம உதவி செய்யணும். பயிர் வாடினாவே அவர் வந்து வாடினேன் அப்படின்றாரு. அப்ப நாம வந்து இந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படின்றது வந்து கொடுமையிலும் கொடுமை வந்து அந்த பசி கொடுமைதான். அந்த பசியால ஒரு உயிர் வாடுதுன்னா அத பார்த்து நாம இருக்கக்கூடாது. அந்த பசி பிணியை நாம போக்கணும் அப்படின்னு அந்த ஜீவகாருண்யத்தை அவர் வந்து கொண்டு வந்தார் அந்த ஒழுக்கத்தை. இன்னைக்கும் வந்து வடலூர்ல வந்து இந்த அன்னம் பாலித்தல் வந்து சிறப்பா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் வந்தாலும் அங்க அவங்களுக்கு உணவு ரெடியா இருக்குமா. அந்த மாதிரி ஒரு இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து நமக்கு ஒரு 5 ஒழுக்கங்களை கடைபிடிக்க சொல்றாரு. இந்த போதை, போர், பொய், புகை இதெல்லாம் வந்து ஒரு 4 முதல் சுவரா கட்டி, அதுல வந்து நான் வந்து உழைச்சுதான் நான் வாழ்வேன். அதே மாதிரி யாரோட உடலுக்கும் மனசுக்கும் துன்பம் தரமாட்டேன். உணவுக்காக பிற உயிரை நான் கொல்ல மாட்டேன். பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை நான் காப்பேன். அப்போ அடுத்தவங்க யாராவது துன்பப்பட்டாங்கன்னா அந்த துன்பத்தை போக்குவேன் அப்படின்னு 5 ஒழுக்கமா நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த 5 ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கும் போது அந்த உறவில் ஒழுங்கு நாம வந்து ஆஹ் ஒழுங்கில் நாம வந்து சிறப்பா திகழலாம்ன்றதுக்கு மகான் கொடுத்திருக்காரு. இந்த 5 ஒழுக்கத்தையும் எளிமைப்படுத்தி அப்புறம் 2 ஒழுக்கமா கொடுத்தாரு. இப்ப கூட நம்ம தவம் பண்ணிட்டு
நம்ம அந்த 2 ஒழுக்கத்த நம்ம 3 முறை தவம் செஞ்சு நல்ல மன அமைதி நிலையில ஒரு சங்கல்பமா 3 முறை சொல்றோம் நாம. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பதிஞ்சு, இது நமதாவே ஆக்கிக்குவோம் அப்படின்றதுக்காக. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அந்த மாரி குடுத்திருக்காரு. இது ஒண்ணு அன்பு, இன்னொன்னு கருணை. என்னால முடிஞ்சு எல்லாத்தையும் நான் சேர்த்து இணைச்சு பிடிச்சிருக்கிறது அன்பு. அந்த எத பிடிச்சிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் தேவையானத குடுக்கறது கருணை. அப்ப நாம அந்த அன்பும் கருணையும் தான் இந்த 2 ஒழுக்க பண்பாடா நமக்கு மகான் நமக்கு குடுத்திருக்காரு. அப்போ நம்ம இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிக்கும்போது அந்த உறவில் ஒழுக்கம் நம்மகிட்ட தானாவே அமையும். அப்போ ஆண் பெண் நட்பொழுக்கத்தை பத்தி மகான் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப பருவ வயது அடைந்த ஆண் பெண் ஒருவரோடு ஒருவர் தனியே சந்திச்சு பேசுவது ஒழுங்கீனமாக கருதப்படும் அப்படின்றாங்க. ஒரு வயசுக்கு பசங்க 2 பேரும் தனியா சேர்ந்து பேசுறது அது ஒழுங்கீனமா கருதப்படும். ஏன்னா அதுக்கு ஒரு கவியும் கொடுத்திருக்காரு. மேட்டினிலே கொட்டும் நீர் பள்ளம் ஓடும், மேநோக்கி எறிந்த பொருள் பூமி கவ்வும். நாட்டி வைத்த கொம்பினிலோ மரத்திலோ போய் நட்புடனே கொடி வகைகள் சுற்றி கொள்ளும். சேட்டியாம் வாலிபத்தில் ஆண் பெண் உள்ளம் சேர்ந்தொன்று உடல் அணைய ஆர்வம் கொள்ளும். கூட்டுறவால் எப்பொருளும் தன்மை மாறும். குணங்கள் எல்லாம் இயற்கையிலே அமைந்ததாகும். கவி விளக்கம்: மேட்டில் கொற்ற தண்ணி பள்ளம் நோக்கி ஓடும். அதே மாதிரி நம்ம மேல் நோக்கி நம்ம ஒரு பொருளை எரிஞ்சோம்னா அது கீழே நோக்கி வரும். ஏன்னா அது பூமியோட புவியீர்ப்பு விசையால. இப்ப பக்கத்துல நின்று இருக்கிற ஒரு கம்பத்திலோ கொம்பிலோ செடி கொடி எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி அது படர்ந்து அது வளர ஆரம்பிக்கும். அது போலதான் இளம் பருவத்துல இருக்கிற ஒரு ஆண் பெண் உள்ளங்கள் ஒன்று சேர்ற இயல்பு தானா இருக்கு. அப்போ நம்ம இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை வச்சிருந்தோம்னா அது தடைப்பட்டு ஓரளவு நிற்கும். ஆனா எப்படி நீரை தேக்கி கட்டி இருந்தாலும் அந்த கரை தாங்குற அளவுதான் தடை இருக்கும். ஆனா தண்ணீர் வேகம் எப்பவுமே கரையை உடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும். இப்போ ஒரு தண்ணி தேக்கி வைக்கிறது கரை கட்டினா கூட அது தண்ணி அதிகமா அலை மோதும் போது அந்த தண்ணி வெளியே வந்துதான் ஆகும். அதே மாதிரிதான் ஒன்றுடன் ஒண்ணு இணைஞ்சிச்சுன்னா சேர்ந்துச்சுன்னா மற்றொரு விளைவு ஏற்படும். அது இயற்கை. அதனால ஆண் பெண் இயல்பறிந்து அவங்களுடைய நட்பு ஒரு ஒழுக்கத்தோட நாம ஒழுக்கத்தோட வாழறதுக்கு நம்ம வழிகாட்டியா நாம இருக்கணும். விறகு இருக்கு. அது எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா எரிக்கிறதுக்கு நம்ம வாங்குறோம். அத எப்பவும் மறந்து போய் கூட நெருப்பு கிட்ட வைக்கவே மாட்டோம். தூரமா வச்சுக்குவோம். எப்ப தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு அடுப்பு பத்த வைக்கணும்னாலும் எல்லாத்துக்குமே நம்ம அந்த விறகு கட்டை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடுப்புல வைப்போம் நம்ம. அது மாதிரிதான் ஆண் பெண் 2 பேருமே திருமணத்துக்கு முன்னாடி நெருங்கி பழகக்கூடாது. அதுலயும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகான் கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் இப்போ சொந்தக்காரங்க நம்மளுடைய சமுதாயம் ஏத்துக்கிட்டு அந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தம், திருமணம் அப்படின்ற பந்தம் ஏற்பட்டு ஆண் பெண் நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு உறவு முறையோட தான் வாழணும். நம் நாட்டுல எல்லாம் எல்லாருமே அந்த ஒருவன் ஒருத்தி அப்படின்ற ஒரு பந்தத்துலதான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. ஃபாரின் போகும்போது ஒரு பெண்மணி மகரிஷி கிட்ட நீங்க ஏன் மகரிஷி இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் இந்த மாதிரி ஒழுக்கத்தோட வாழணும் அப்படி எல்லாம் வரமுறையெல்லாம் சொல்றீங்க, யாரு எப்படி வேணாலும் இருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அது சரியில்லைம்மா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு இதுலதான் நம்ம வாழணும். இப்போ திருமணமே ஆகாதவங்க உறவு கொள்ளக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது, திருமணம் ஆகாம உறவு கொள்ளும் போது அங்க ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சமுதாயத்துக்கே அந்த 2 பேருக்குமே கற்பு முக்கியம்ன்றாரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு முக்கியம். ஆனா சமுதாயம் பெண்ணுக்கு தான் அந்த சின்னத்தை கொடுக்கும். அதுக்கு அந்த குழந்தை பிறந்த சமுதாயத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நட்புல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற ஒரு ஒழுக்கத்துலதான் இருக்கணும். அதுக்கு ஒரு சயின்ஸ் படியே சுவாமிஜி நிரூபிச்சிருக்காரு. அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியாதான் வாழணும்.
அது மாறி முறை மாறி அந்த தொட உறவு கொள்ளும்போது நெறைய இது ம் வியா பால் நோய்கள்லாம் வரும். அப்புறம் அவங்க வந்து அதிலிருந்து மீளவே முடியாது. அந்த மாரி விளக்கமா சயின்ஸ் படி அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு மகான். அந்த அம்மா சொன்னாங்களா, "எனக்கு ஒரு வரம் குடுங்க மகரிஷின்னு." நான் வந்து அடுத்த ஜென்மத்துல அ இந்தியால தமிழ் இந்தியால வந்து பெண்ணா பிறக்கணுன்ற வரம் குடுங்க அப்படின்னு மகான் கிட்ட கேட்டாங்களாம். அ அந்த அளவுக்கு நம்ம மனவளக் கலையில வந்து ஒழுக்கம் அந்த அளவுக்கு நமக்கு சுவாமிஜி வடிவமைச்சு குடுத்துருக்காரு. நம்ம வந்து இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிக்கும்போது, உறவுகளிலும் நம்ம ஒழுங்கை கொண்டு வரலாம் என்று கூறி, அ இந்த கற்பு நெறிக்கு நமக்கு மகான் குடுத்திருக்கிற அந்த வயது 14, 15 வயதுல நம்ம வந்து காயகல்ப பயிற்சி என்ற உயிர் வளப்படுத்துற பயிற்சிய நம்ம குடுத்துட்டோம்னா, நம்ம வந்து இந்த நம்ம சொன்ன அந்த கற்பு நெறியை கடைபிடிக்கலாம். மகான் குடுக்காத தத்துவங்கள் இல்லை, பயிற்சிகள் இல்லை. நாம் மகான் குடுத்திருக்கிற பயிற்சிகளை கடைபிடிக்கும்போது, இந்த உறவில் ஒழுங்கு முறையோடு இருப்போம் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்புங்கம்மா. உறவில் ஒழுங்கு என்ற தலைப்பில் ஒழுக்கத்தை உறவுகளிடமோ, சமுதாயத்திடமோ நாம் கடைபிடிக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள், அதை கவனத்துடன் எப்படி நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற நுணுக்கங்கள் எல்லாம் அம்மா எடுத்து கூறி, இதற்கெல்லாம் இந்த மனவளக்கலை, ஸ்கை யோகா பயிற்சிகளே நமக்கு துணை புரியும் என்று முடித்து, மிக சிறப்பான சிந்தனை உரை வழங்கி, நம்முடைய சிந்தனையெல்லாம் உயர்த்தி இருக்கிறார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சியட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.